பலரும் முட்டை சாப்பிடும் போது செய்யும் தவறே இதுதான். இதனால் எத்தனை சத்துக்களை இழக்கிறோம். பலரும் முட்டையோ எப்ப கிடைக்குதோ அப்போ சாப்பிடுற ஒரு சாதாரண உணவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வெறும் வயிற்றுல, சிலர் இரவு தூங்க போற முன்னாடி, சிலர் அவசரத்துல ஒரே கடியில முடிச்சிடுறாங்க. ஆனா முட்டை எந்த நேரத்துல எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு தான் அது உடம்புக்குள்ள மருந்தா வேலை செய்யுமா இல்ல வெறும் வயிறு நிரப்பும் உணவா மாறுமா என்பதை தீர்மானிக்குது. ஒரே ஒரு சின்ன தவறாலேயே அதுல இருக்கிற பல முக்கிய சத்துக்கள் நம்ம உடலுக்குள் வேலை செய்யாம போயிடும். அதனால முட்டை சாப்பிடுற நேரமே அதன் உண்மையான பலனை தீர்மானிக்கிற முக்கிய விஷயம். பலரும் முட்டை சாப்பிடும் பொழுது மஞ்சள் கருவுல கொழுப்பு அதிகம்னு அதை ஒதுக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே முக்கியமான சத்துக்களை எல்லாமே மஞ்சள் கருவில் தான் இருக்கிறது. கண் பார்வை, மூளை, எலும்பு, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றிற்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அங்கேதான் நிறைந்திருக்கிறது. அதனால் மஞ்சள் கருவை ஒதுக்கினா முட்டையின் உண்மையான பலனையே இழந்த மாதிரி ஆகிடும். முட்டை என்பது புரோட்டீன், விட்டமின் ஏ, டி, இ, கே, B12, B6, ஃபோலேட், இரும்பு, செலினியம், அமினோ அமிலங்கள் என்று நம்ம உடலுக்கு தேவைப்படும் முக்கிய சத்துக்களின் பொக்கிஷம். குறிப்பா முட்டையின் மஞ்சள் கருவில் இருக்கும் லூட்டின் மற்றும் சியாக்சாந்தின் போன்ற சத்துக்கள் கண் பார்வை, மூளை செயல்பாடு, சரும ஆரோக்கியம், ஹார்மோன் சமநிலைக்கு ரொம்பவே அவசியமானவை. இவ்வளவு முக்கியமான சத்துக்கள் இருக்கும் பொழுது அவை உடலுக்குள் போய் வேலை செய்யணும்னா நாம் அதை சாப்பிடும் முறைதான் முக்கியம். பலர் செய்யும் பெரிய தவறு என்னன்னா முட்டையை மட்டும் தனியா வெறும் வயிற்றுல சாப்பிடுறது. அதாவது எந்த கொழுப்பு சத்தும் இல்லாம முட்டையை எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் நமக்குள் சரியா உறிஞ்சு கொள்ள முடியாது. இதனால் முட்டையை சாப்பிட்டாலும் அதில் இருக்கும் முக்கியமான சத்துக்கள் நம்ம உடலுக்குள்ள உள்ளே போய் வேலை செய்யாம வெளியேறிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி சிலர் முட்டைய ரொம்ப ஓவரா வேக வைத்து அல்லது மைக்ரோவேவ்ல அதிகம் நேரம் சூடாக்கி சாப்பிடுறதும் இன்னொரு மிகப்பெரிய தவறு. இதனால் முட்டையில இருக்கிற சில முக்கிய அமினோ அமிலங்களும் விட்டமின்களும் சேதமாகிவிடும். அதனால் முட்டை சாப்பிட்டாலும் சக்தி வரல, உடம்பு எதுவும் மாறலன்னு பலர் சொல்வதற்கும் காரணமே இதுதான். அப்படின்னா முட்டையை எப்படி சாப்பிட்டா முழு பயனும் கிடைக்கும்? முட்டையோட சேர்த்து கொஞ்சம் நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை சேர்த்துக்கணும். உதாரணத்திற்கு நெய், நல்லெண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அவகேடா அல்லது கடலை போன்றவற்றோட முட்டையை சாப்பிட்டா அதுல இருக்கிற விட்டமின்கள் நம்ம உடலுக்குள் நல்லா உறிஞ்சு கொள்ளும். அதே போல முட்டையை மிதமான அளவு வேக வைத்து சாப்பிடுறது தான் சிறந்தது.